ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பின் பார். பின் பார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ பின் பாரில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு மோர் தென் 80% ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். ஸோ பின் பார் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பின் பார் வந்து ஒரு நல்ல லாங் விக் இருக்கும், பாடி வந்து ரொம்ப ஸ்மால் பாடி இருக்கும். ஸோ ஃப்ளாட் பாட்டம் ஒரு ஃப்ளாட் டாப் இல்லைன்னா ஸ்மால் விக் அட் த எண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த பின் பார் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது ஸ்டாண்டர்ட் பின் பார் பேட்டர்ன். இங்கே வந்து ஃப்ளாட் டாப் அண்ட் ஃப்ளாட் பாட்டம் இருக்கு. அதே மாதிரி இது சின்ன விக்கோட இருக்கு அண்ட் இங்கேயும் சின்ன விக் இருக்கு. இந்த பேட்டர்ன் பாருங்க, பின் பார் வித் நோ ரியல் பாடி. ஸோ இதுக்கு பாருங்க, நமக்கு இந்த பின் பாரோட பாடி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் வந்து மோர் தென் 80% இங்கே வந்து நமக்கு இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவோம், ஹேமர்னு சொல்லலாம், அண்ட் இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம், ஹேங்மேன்னு சொல்லுவோம். ஸோ என்ன பேர் வச்சு நம்ம சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ நடக்குது, ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இது லியோபென் லிமிடெட் எடுத்திருக்கேன். இது 15 மினிட்ஸோட கேண்டில் பேட்டர்ன். ஸோ இது 15 மினிட்ஸோட கேண்டில்ஸ். அண்ட் இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பின் பாரோட ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைக்கும் போது இதோட ஹைல இருந்து, அதாவது இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ஹைல இருந்து நீங்கள் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த பின் பாரோட லோ பாயிண்ட், பின் பாரோட லோவில் உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, மார்க்கெட் பையிங்லே தான் போயிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு டார்கெட் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்லேயே நடந்து ஒரு பின் பார் ஃபார்மேஷன் கிடைக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்காக நம்ம வெயிட் பண்ணி ஒரு பொசிஷன் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஜோனில் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கால் எடுத்துட்டு இங்கே உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் கூட நீங்கள் பிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷனல் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கால் எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவும் பாருங்கள், மார்க்கெட் அடுத்த நாளும் வந்து மார்க்கெட் உங்களுக்கு மேலே தான் மூவ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதை நான் ஹிண்டால்கோ எடுத்திருக்கேன். ஹிண்டால்கோவில் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, ஸோ இது வந்து நமக்கு பின் பார் ஃபார்மேஷன் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில், இந்த கேண்டலுக்கு மேலே நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த க்ளோசிங் கேண்டிலே வந்து இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இது. ஸோ இன்னொரு கமோடிட்டி ஒன்று நம்ம பார்ப்போம். கமாடிட்டியில் பாருங்கள், இது க்ரூட் ஆயிலோட 22 டிசம்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் இது. ஸோ ஓப்பனிங் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பின்பாராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணியே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே இருந்து நீங்கள் உங்களோட என்ட்ரி எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ நல்லா ஃபாலோ ஆகிருக்கு, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது நான் சில்வர் மினி எடுத்திருக்கேன்.
சில்வர் மினியோட ஒரு கால் நம்ம பார்ப்போம். நீங்க பாருங்க, இது வந்து சில்வர் மினியோட டிசம்பர் 31 கால் இது. இங்க பாருங்க, இங்க ஒரு பின் பார் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்க எப்போ வந்து உங்களுக்கு இந்த பின் பார் ஃபார்மேஷன் நடக்குதோ, நீங்க அது வந்து ஒரு சப்போர்ட்லயோ இல்ல ரெசிஸ்டன்ஸ்லயோ ஃபார்ம் ஆகுதான்றத வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து பைவட் பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்ல இஎம்ஏஸை வச்சு ட்ரேட் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஏதாவது பேண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ எந்த மெத்தட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்களோ உங்களோட மெத்தட்ல அது சப்போர்ட்லயோ இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் நடக்குதாங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. இங்க பாருங்க, இது பின் பாரா ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே நீங்க கால் எடுங்க. இதை பாருங்க, இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு. ஸோ இதுக்கு கீழே நம்ம கால் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட கால் இங்க இந்த ஜோன்ல நீங்க கால் எடுங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க இந்த ஹைல உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கட்டும். மார்க்கெட் பாருங்க, நல்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.